ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்டிமீட்டரை அப்டேட் பண்ணணும். அது எப்படி அப்டேட் பண்ணலாம்னு நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மல்டிமீட்டரை நான் ஆன் பண்ணி பார்க்குறேன். என்னென்னமோ வெளியே போயிட்டு வருங்க. இப்போ நான் திருப்பி ஸ்க்ரூவெலாம் கழட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு மல்டிமீட்டர் ஆஃப் பண்ணிட்டு ஸ்க்ரூவெலாம் கழட்டிட்டு அப்படியே பேக் கேஸ் ஓப்பன் பண்ணுவேன். சைட்லலாம் காடி கொடுத்துருப்பாங்க, அதனால தான் மேலே ஒரு விரல் வச்சு கூட வைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பேட்ரி தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். என்கிட்ட இருந்து ஒரு 12 வோல்ட் சார்ஜர் இருக்குது. அந்த சார்ஜர் எடுத்துக்கிடுவோம். நோக்கியானா போட்டுருக்கோம். நோக்கியானா 5 வோல்ட்டில் நினச்சிக்கிறீங்க. 12 வோல்ட் சார்ஜர் நான் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். வேணுன்னா சொல்லுங்க, நான் அதை ஒரு வீடியோவை போடுறேன். அந்த சார்ஜரை ப்ளக்கில் மாட்டிட்டு இந்த இதில் பாசிட்டிவ்னா ரெட்டு, இது பிளாக்னா நெகட்டிவ். இதில் வந்து சின்னது வந்து நெகட்டிவ், பெருசு வந்து பாசிட்டிவ். பேட்டரியில் பார்த்தோம்னா சின்னது வந்து ப்ளஸ்ஸு, பெருசு வந்து நெகட்டிவ். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும், ஏன்னா நம்ம மாற்றோம்ல, அதனால். இப்போ எடுத்துகிட்டு மல்டிமீட்டர் ரன் பண்ணி பார்ப்போம். ரன் ஆகுது. இப்போ கரெக்டாக காட்டுது. இதில் என்ன ஃபால்ட்டாக இருந்திருக்குன்னா, இப்போ பேட்டரி தான் ஃபால்ட்டாக இருக்குது. நம்ம ஓயாமல் அதை கழட்டி மாட்ட முடியாது அல்லவா? அதனால் நம்ம ஒரு ஐடியா பண்ணணும்னு வைங்களேன். ஒரு பேட்டரி எடுத்துக்கலாம். லித்தியம் அயன் பேட்டரி எடுத்துக்கலாம், இல்லாட்டினா ஃபோன் பேட்டரி எடுத்துக்கோங்க. அதுவும் லித்தியம் அயன் பேட்டரி தான். அந்த மாதிரி எடுத்து பின்னாடி அட்டாச் பண்ணிக்கிடுவோம். அட்டாச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு FBCPயில் இருக்கிற மாதிரி ஒரு சார்ஜர் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் தனியாக அந்த போர்ட்டல் வாங்கினாலும் ஓகே தான், இல்லாட்டினா பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி போர்ட்டல்லாம் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நான் FBCP எப்படி சால்ட்ரிங் பண்ணுறதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துருங்க, மறந்துடாமல். பார்த்தா தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். இந்த இதை பார்த்துட்டு இதில் எவ்வளோ வோல்ட்டு வருதுன்னு செக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஆர் மைனஸு போலாரிட்டி பார்த்துக்கோங்க. இது வந்து 2 வே சுவிட்ச். இந்த சைடு வச்சா மல்டிமீட்டர் ஒர்க் ஆகும், இந்த சைடு வச்சோம்னா சார்ஜர் ஒர்க் ஆகிற மாதிரி. நம்ம சைட்லலாம் ஓட்ட போட வேணால் கீழே ஓட்ட போட்டுக்கிறோம். அதாவது பேட்ரி இருந்த இடத்துல சென்டரில் ஃபோன் மாதிரி செட்டப்லேயே அப்படியே கீழே ஓட்டையை போட்டு சார்ஜரை மாட்டிடுவோம். சால்ட்ரிங் மிஷின் சூடாகட்டும். சால்ட்ரிங் மிஷின் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம பேட்டரியில் சால்ட்ரிங் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும்ல, பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சைடில் எழுதியிருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. சால்ட்ரிங் பண்ண தெரியலனா நான் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்து சால்ட்ரிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இல்லை போர்டில் எப்படி சால்ட்ரிங் பண்ணுறதுன்னு தெரியலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் நம்ம லெட்டை உருக்கி இதில் வச்சுக்கிடுவோம். மிஷினில் ஒயரை நல்லா கொஞ்சம் ஃப்ளக்ஸில் தடவிட்டு, ஃப்ளக்ஸுன்னு நீங்கள் கட் அவுட் நினச்சிடாதீங்க, ஃப்ளக்ஸுன்றது ஒன்று தான் பேஸ்ட்டு. அவ்வளோதான், ஒட்டியாச்சு. 2 சைடும் ரெட் கலர் வந்து ப்ளஸ்ஸு, ஒயிட் கலர் வந்து நெகட்டிவ். அதே மாதிரி இதில் உள்ள கேப்பு, பேட்ரி கேப்பையும் எடுக்கணும், ரிமூவ் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு மேலாப்பில் தூக்கிக்கோங்க. ஒயரை ஏதாச்சும் உள்ளே வச்சு கொஞ்சம் தூக்கிக்கோங்க. நான் டெஸ்ட் ரோலில் வச்சு லைட்டாக தூக்கிக்கிட்டேன். அப்போ தான் உங்களுக்கு சால்ட்ரிங் பண்ணிவிட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். ஒரு கேப் இருந்தால் தானே லூஸ்க்காக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் நெகட்டிவ் ஒயர் எடுத்துட்டேன், பாசிட்டிவ் லைன் எடுத்துட்டேன். அதில் எழுதியிருந்தாங்கன்னா ஓகே, இல்லாட்டினா பார்த்துக்கோங்க கரெக்டாக. மேலே நெகட்டிவ் கீழே பாசிட்டிவ்ன்ற மாதிரி, இல்லாட்டினா போர்டு ஃபால்ட் ஆயிரும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு போர்டு கரெக்டாக இருக்கும்.
இல்லைன்னா நீங்கள் நம்ம பேட்ரி கனெக்ட் பண்ணும்போது மாற்றி கனெக்ட் பண்ணிட்டோம்னா போர்டு ஃபால்ட் ஆகிடும் சுத்தமாகவே. ஓகே, இப்போ நம்ம 0 பண்ணிக்கிறோமா போர்டு, இல்லைன்னா லைன்லேயே இருக்கட்டும். அப்போ தான் நம்மளுக்கு ஆன் ஆகும் ஆஃப் ஆகிறதான்னு தெரியும். பேட்டரியோட பாசிட்டிவ் ஒயரில் நம்ம சால்டர் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு சால்டர் பண்ணிட்டோம்னா நம்ம டக்குன்னு அதை எடுத்து போர்டில் வச்சு லைட்டாக ஒரு சால்டரிங் மிஷினை வச்சோம்னா அப்படியே மெல்ட் ஆகி நின்றுக்கிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம ஒயரில் ஃபஸ்ட்டு பண்ணிக்கிறோம். ஒயரில் நிற்கலைன்னா போர்டில் பண்ணிவிட்டு அடுத்து அப்படியே ஒயரத்துக்கு மேலே வச்சு லைட்டாக மிஷினை வச்சிங்கன்னா அப்படியே ஒயர் உள்ளே போயிடும், சால்டரிங் நின்றுக்கிறோம். நம்ம கீழே ப்ளஸ் வச்சோம்னா ப்ளஸ்ஸில் வச்சாச்சு. அடுத்து மேலே நெகட்டிவ் வச்சோம்னா மேலே நெகட்டிவ் வச்சுக்கிறோம். நெகட்டிவ் வச்சாச்சு. இப்போ மல்டிமீட்டர் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. அதோட வேலை முடியல, ஏன்னா நம்ம சார்ஜர் வைக்கணும், 2-வே சுவிட்ச் வைக்கணும். மல்டிமீட்டர் திரும்பி ஆஃப் பண்ணிக்கிறலாம். ஆஃப் பண்ணிட்டு திரும்பி பழையபடி திருப்பிக்கிடுவோம். நம்ம சுவிட்ச் வைக்கணும்னு சொன்னோம்னா அது கீழே வச்சுக்கிடுவோம். கீழே ஃபோன் மாடலு ஏற்கனவே சொன்னோம். கீழே இந்த மாதிரி நல்லா ஹோல்ஸை போட்டு மேலே பிளேடை வச்சு சீவி விடுங்க. அப்போ தான் நம்ம நல்லா வலுவலன்னு இருக்கும். திரும்பி அளவு பார்த்து கட் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இன்னும் நான் முடிக்கணும், இன்னும் லைட்டாக கட் பண்ணி வைக்கணும். முடிஞ்சு லைட்டாக ஸ்க்ரூவை போட்டுருவோம். சைடில் ஸ்க்ரூ மாட்டுற மாதிரி இருக்குது. 2 ஸ்க்ரூ எடுத்துக்கிறோம், சைடில் மாட்டிக்கிறோம். ப்ளஸ் நம்ம ரைட் சைடு டைட் பண்ணிக்கிறோம். திருக்கி டைட் பண்ணிக்கிறோம். அடுத்து லெஃப்ட் சைடும் டைட் பண்ணியாச்சு. இப்போ சார்ஜரை சொல்லி கனெக்ட் பண்ணி பார்ப்போம். அப்போ தான் இந்த போர்ட்டல் நகருதா இல்லையான்னு செக் பண்ண முடியும். அதனால் நல்லா குத்தி அங்கே செக் பண்ணி பார்த்துக்குறோம். அடுத்து திரும்பி FBCP கூட இழுத்து கொஞ்சம் ஆட்டி பார்த்துங்க. அப்போ தான் கொஞ்சம் தெரியும் டைட்டாக இருக்கா இல்லையான்னு. லைட்டாக அப்படியே மடக்கி திரும்பி ஒரு வாட்டி ஞாபகப்படுத்துகிறேன். FBCPயோட சால்டிங் பண்ணுற வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். அவ்வளோதான், FBCP சால்ட்ரிங் பண்ணியாச்சு நீட்டாக. இதில் பச்சை கலர் ப்ளஸ்ஸு, ஒயிட் கலர் மைனஸு. பக்கத்தில் இன்னொரு ஹோல்ஸை போட்டு சுவிட்சை வச்சுருவோம். சால்ட்ரிங் மிஷின் எடுத்து ஹோல்ஸை போட்டுக்கிறோம். ஹோல்ஸ் போட்டாச்சு. நீ சுவிட்சு ஃபிக்ஸ் ஆகுதுன்னு சுவிட்சை உள்ளே வச்சு செக் பண்ணி பார்ப்போம். அந்த ஃபிக்ஸ் ஆகுது. அந்த லைட்டை நம்ம சைடில் இருக்கிறத பிளேடை வச்சு க்ளீன் பண்ணிக்குவோம். நைஃப் எடுத்துக்கிறேன் நான். நைஃப் எடுத்து அப்படியே லைட்டாக க்ளீன் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி உள்ள சால்டிங் மிஷின் விட்டு மேலே தூக்கிட்டு இருக்கிறத அதை அடுக்கி விட்டுட்டு லைட்டாக அந்த சைடில் வெளியே தூக்கிட்டு வந்திருக்கோம்ல பிளாஸ்டிக்கு, அதுபடி நறுக்கி விட்ருவோம். உள்ளேயும் கட் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் சுவிட்ச் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? உள்ளேயே கட் பண்ணால் தான் கொஞ்சம் ஸ்மூத்தாக நீட்டாக இருக்கும். நம்ம இப்போ சுவிட்சை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். சுவிட்சை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுதான் அதோட லைனிங்கு. அந்த லைனிங் படி கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பின்னாடி உள்ள பேக் கவரை பின்னாடி இருக்கிறதுல அந்த இதை உடச்சிக்கிடுவோம். அப்போ தான் கொஞ்சம் பேட்டரி உள்ளே வைக்கிறது கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், உடச்சாச்சு. அப்படியே லைட்டாக கத்தியை வச்சு கொஞ்சம் லெவல் பண்ணி விட்ருவ வேண்டியதான். அவ்வளோதான், பேக் கேஸ் முடிஞ்சு. அடுத்து நம்ம லைனிங்கை பார்த்துக்கலாம். இந்த பாருங்கள், இது போர்ட்டல். இங்கிட்ட வச்சோம்னா நம்மளுக்கு சார்ஜர் ஒர்க் ஆகும், அங்கிட்ட வச்சோம்னா நம்மளுக்கு மல்டிமீட்டர் ஒர்க் ஆகும். இன்னும் இது மாதிரி எலக்ட்ரானிக் வீடியோ வேணுமா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடணுங்க கமெண்ட் பண்ணுங்கள்.